இன்னைக்கு ஹேர் டை லிக்விட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. இந்த ஹேர் டை லிக்விட ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 நாட்களுக்கு நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையாவே இருக்குங்க. 15 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்க அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு ஹேர் டை லிக்விட் வந்து நல்லா முடியல நல்லா புடிச்சுக்கோங்க. நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ணிருக்கோம். சோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்ப அந்த ஹேர் டை லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை லிக்விட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு கருஞ்சீரகத்தை ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம இந்த ஹேர் டை லிக்விட செய்யும் போது நல்ல கருமையான கலர் முடிக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளை முடிகள் எல்லாமே நல்ல கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஹேர் டை லிக்விட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி செய்யும் போது முக்கியமா இந்த பொருளை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூங்க. வாழைப்பூல பாத்தீங்கன்னா ஒரு நிறமி இருக்கு. இது நீங்க இதை கட் பண்ணி நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் உரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். வாழைப்பூவா இருந்தாலும் சரி, வாழைக்காவா இருந்தாலும் சரி, பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் பாருங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மை தான் இந்த ஹேர் டை லிக்விடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. அதே மாதிரி இது ஒரு நிறமின்றதுனால நம்மளுடைய முடிகள் கருப்பான உடனே ரொம்ப நாளைக்கு, அதாவது 15 நாளைக்கு நம்மளுடைய ஹேர்ல கருமை அப்படியே இருக்குங்க. அதுக்காக தான் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைக்காங்க. வாழைக்காவும் பாத்தீங்கன்னா ஒரு நிறமி. நீங்க வாழைக்காவை கட் பண்ணி முடிச்சோன்னா கை பாருங்க நல்லா பிசுபிசுப்பா இருக்கும். இந்த பிசுபிசுப்பு தன்மை நம்மளுடைய இந்த ஹேர் டை லிக்விடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுடைய நிறத்தை அதாவது கரும நிறத்தை அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்படியே லாங் லாஸ்டா வைக்க உதவும். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குங்க. இதுல நான் பாதி அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு சூப்பரான கருமை தரக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட்டுங்க. இந்த உருளைக்கிழங்கை வச்சு இந்த ஹேர் டை லிக்விட செய்யும் போது நம்மளுடைய அந்த லிக்விடுக்கு ஒரு சூப்பரான கருமையான நிறம் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த உருளைக்கிழங்கை நான் எடுத்துக்கிறேன். அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த கருவேப்பிலை காஞ்சிருக்கு கொஞ்சம். நீங்க காஞ்ச கருவேப்பிலையா இருந்தாலும் சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவுதாங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தினீங்கன்னா போதும். ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க. இப்ப நைஸா நான் அரைச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா தண்ணி ஊத்தி நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நைஸா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா திப்பி எல்லாம் இல்லாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கலர் பாருங்க என்ன கலர்ல கிடைக்குது. நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான இன்கிரிடியன்ஸ் தான். எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பொருட்கள் தாங்க. ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம வடிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திடலாம். இந்த ஹேர் டை லிக்விட நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதனாலதான் நான் அடுத்த ப்ராசஸ் செய்யும் போது கெட்டு போகாம இருக்கிற மாதிரி நம்ம ப்ராசஸ் செய்ய போறோம். நீங்க அப்படியே கலந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா கெட்டு போயிடும். சில ப்ராசஸ் செஞ்சு வைக்கும் போது 6 மாசம் ஆனாலுமே நம்ம தயாரிக்கிற இந்த ஹேர் டை லிக்விட் கெட்டு போகாது. நீங்க 6 மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டை லிக்விட கண்டிப்பா இரும்பு கடாயில செய்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கடாயில ஈரம் இல்லாம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்ம நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காய் பொடி 1.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை சிம்ல வச்சிருங்க. உடனே உங்களுக்கு கருக்க ஆரம்பிச்சிரும். இதை நம்ம கருக்க போறது இல்ல, கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிக்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம லைட்டா சூடு பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். 3 டீஸ்பூன் அவுரி பொடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி இருந்தா இந்த டைம்ல நீங்க கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை மிக்ஸி ஜார்லயே போட்டு அடிச்சிட்டேன்.
இப்போ பாருங்க கட்டிலாம் இல்லாம நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாகணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஹேர் டை லிக்விட் வந்து இருக்கும், கெட்டு போகாம கரிக்கிறாம லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க தொட்டு பார்த்தா சுடு சுட கையில பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் நல்லா சிம்லயே இருக்கட்டும். இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி எல்லாம் வந்து சுண்டணும். நம்ம தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சுண்டணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா வந்து சிம்லயே வச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகணும் இல்லையா, இந்த பொடியெல்லாம் வந்து தண்ணியில வேகணும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ்ல செய்யும் போது உங்களுக்கு ஹேர் டை லிக்விட் வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆனா திறந்து வச்சிடக்கூடாது. யூஸ் பண்ண உடனே நல்லா ஏர் டைட்டா வந்து மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட பயன் வந்து கடைசி வரைக்குமே சூப்பரா இருக்கும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிக்கோங்க. இதுல முக்கியமா நம்ம கருஞ்சீரகம் சேர்த்திருக்கோம். இந்த கருஞ்சீரகம் தான் இந்த ஹேர் டை லிக்விட் வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதே மாதிரி அவரிப்பொடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா 10 நிமிஷமா நல்லா கிண்டியாச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 hours அப்படியே இருக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹேர் டை லிக்விட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 3 hours கிட்டவே விட்டுட்டேன். பாருங்க நல்லா கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இப்போ ஹேர் டை லிக்விடா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடி கனமா இருக்கிற எந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவு நான் கடுகு எடுத்துக்கிறேன். இந்த கடுகை வந்து இந்த ஹேர் டை லிக்விட்ல சேர்க்கும் போது கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கடுகுல கிடைக்கிற ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் growthக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதுல கிடைக்கிற கருமை நிறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 15 நாளைக்குமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையா வச்சிருக்கிறதுக்கு இந்த கடுகு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா கருகுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கருகிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். வேற வேற தட்டில் மாத்திட்டு நான் ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். பாருங்க கடுகு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ இதுல ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் கடையில வாங்குறது இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸா இப்ப அடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம லிக்விட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுல பிளாஸ்டிக் டப்பா இருந்தா எடுத்துக்கோங்க. ஏர் டைட் பாக்ஸா இருக்கணும். இப்போ இதுல நம்ம இந்த லிக்விட வந்து ஊத்திடலாம். இல்ல ஒரு நீங்க கிண்ணத்துல ரெடி பண்ணிட்டு கூட அதுல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்த அளவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பேலன்ஸை வந்து நீங்க 6 மாசத்துக்கு நீங்க வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வேணுங்கிறப்ப இந்த மாதிரி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ்லயும் நீங்க ஸ்டோர் ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து லிக்விட் ரெடி பண்ணிட்டோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்னொரு டீஸ்பூன் கூட இதுல நான் சேர்த்துக்கிறேன். நீங்க கலர் பார்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்க சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வந்து விருப்பத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துடக்கூடாது எண்ணெய். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா கொண்டு வரதுக்காக நம்ம இது சேர்க்கிறோம். பாருங்க செம்மையா நம்மளுக்கு வந்து ஹேர் டை லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க
இதை வந்து நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும் எதுவுமே அவசியம் இல்லைங்க. முடி வந்து நல்லா வந்து கருகருன்னு அப்படியே 15 நாளைக்கு இருக்கும். இப்போ வாஸ்மல் 33 அந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் வந்து கெமிக்கலா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது. நீங்க மொத்தமா வந்து ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வெளியிலேயே வைக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரே ஓகே. பாருங்க எப்படி வந்து நம்மளுக்கு ஒட்டுது தலையில. இதே மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்லயும் நல்லா ஒட்டுங்க. இந்த ஹேர் டை லிக்யூட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வந்து லிக்யூடா பண்ணிக்கலாம். நம்ம ஹேர்ல தான் அப்ளை பண்ண போறோம். உங்களோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா நம்மளுக்கு வந்து ஹேர் டை லிக்யூட் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டை லிக்யூட நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாருங்க போகவே இல்லை பாருங்க. இப்ப பாருங்க நான் நல்லா சோப்பு போட்டு கழுவினேன், அப்பயும் வந்து போகவே இல்லை. இந்த மாதிரி ஹேர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு நீங்க தலை குளிச்சாலுமே போகவே போகாதுங்க. நீங்க இது 2-3 மணி நேரம் தலையில வச்சுட்டு உடனே கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முடி நல்லா கருமையா ஆயிடும். ஒரு நரமுடி கூட நம்மளுடைய ஹேர்ல இருக்காதுங்க. 15 நாளுமே நம்மளுடைய ஹேர் வந்து அப்படியே கருகருன்னு இருக்கும். நீங்க 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டை நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கெட்டும் போகாது. இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. இல்ல ரூம் டெம்பரேச்சர்லயும் வைக்கலாம். ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.